ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே ரொம்ப குளிராக பனி பெய்கிற மாதிரி அவ்வளோ சில்லுன்னு கிளைமேட் இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக ஏதாவது டிஃபனுக்கு சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அதனால நல்லா சூடான இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கடைஞ்ச கத்திரிக்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் பசும்பால் தாங்க வாங்கி குடிக்கிறோம். இந்த பசும்பால் குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பாக்கெட் பால் குடிக்கவே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சக்கரை சேர்க்காமையே பசும்பால் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றது, ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்றது சொல்லுங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து சாம்பார் தூள், உப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு கடைசியாக அந்த கத்திரிக்காய் சட்னிக்கு தாளிப்பு சேர்த்து இறக்குனா சூப்பரான கமகமக்கிற கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிருங்க. நல்லா சூடாக இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்க்கு இப்படி சூடாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பாடா இன்னைக்கு இட்லியும் கத்திரிக்காய் சட்னின்றனால எல்லாருமே சேர்ந்து